ஹாய், இன்னைக்கு மல்டி ஸ்டேஜ் கிராஃபை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய டெஃபினேஷன் வந்து a multi-stage graph G is equal to V, E is a directed graph where vertices are partitioned into k number of disjoint subset S is equal to S1 to Sk. ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒரு மல்டி ஸ்டேஜ் கிராஃப் அப்படின்றத எப்படி டினோட் பண்ணுவோம்? G இஸ் ஈக்குவல் டு V, E. ஏன்னா ஒரு கிராஃப் அப்படின்றது என்னது? நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும், நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கிராஃபை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டைரக்டட் கிராஃபாக இருக்கும். அதாவது ஆரோ மார்க் போட்டு தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அந்த வெர்டிசஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ அது வந்து டைரக்டட் கிராஃபாக இருக்கும். வேர் அந்த வெர்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த வெர்டிசஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. k நம்பர் ஆஃப் டிஸ்ஜாயின்ட் சப்செட்டாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அதை வந்து பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சப்செட் எது வரைக்கும் இருக்கும்? S1லேருந்து Sk வரைக்கும் இருக்கும். ஓகே, ஸோ சச் தட் எட்ஜ் U, B. ஸோ அந்த U, V இன் E. ஸோ அதில் வந்து U அப்படின்றது SIயை பிலாங் பண்ணி இருக்கும் அண்ட் V அப்படின்றது S1 + 1 பிலாங் பண்ணி இருக்கும். ஸோ அப்போது நமக்கு வந்து எப்படின்னா, அந்த மல்டி ஸ்டேஜ் கிராஃப் அப்படின்றது நமக்கு எப்படி இருக்குன்னா, ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதாவது நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு ஸ்டேஜ். ஸோ இது வந்து என்னன்னு சொல்லுவோம்? K1ன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து K2 அப்படின்னு சொல்லலாம். அதாவது ABC இது எல்லாமே வந்து ஒரு ஸ்டேஜாக பிரிச்சிருக்காங்க. அடுத்தது இது வந்து K3 அப்படின்னு சொல்லலாம். DEF இது ஒரு ஸ்டேஜ். ஸோ T அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இது வந்து S1, S2, S3, S4. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே வந்து நேம் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ இதில் S1 அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். Sk அப்படின்றது சிங்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த கிராஃப் எடுத்துக்கோங்க. இதில் அந்த K1 தான் வந்து S1ன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த S1 அப்படின்றது என்னவா இருக்குது? சோர்ஸாக இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டேஜஸ் இங்கே இருக்குது? 4 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த K-உடைய வேல்யூ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 4. ஸோ அப்போது Skன்றது என்ன அப்படின்னா T. ஸோ T அப்படின்றது டெஸ்டினேஷன். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த மல்டி ஸ்டேஜ் கிராஃபில் சோர்ஸிலிருந்து சிங்க்குக்கு நம்ம போகிறதுக்கு மினிமம் பாத் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸிங் பேக்வேர்ட் அப்ரோச் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ யூஸிங் பேக்வேர்ட் அப்ரோச் we have to find minimum cost from source to sink. ஸோ மினிமம் காஸ்ட்னு சொல்லலாம், இல்லை மினிமம் பாத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ சோர்ஸ்லேருந்து சிங்க்கு எஸ் அப்படின்றது சோர்ஸு, டி அப்படின்றது சிங்க்கு. ஸோ இப்போ சோர்ஸ்லேருந்து நான் மினிமம் பாத்தில் எப்படி வந்து சிங்க்கை வந்து ரீச் பண்ண போகிறேன். ஸோ அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு நாம் வந்து டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஆஃப் S, T. ஏன்னா எஸ்ஸுக்கும் டீக்கும் நடுவில் மினிமம் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் டிஸ்டன்ஸ் ஆஃப் S, T. ஸோ எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, எஸ்ஸிலேருந்து நமக்கு எத்தனை பாத் வந்து போகுது? டைரெக்டாக 3 பாத் வந்து போகுது. அதாவது 3 வழி வந்து போகுது. ஸோ எஸ்ஸிலேருந்து ஏக்கு போகலாம், இல்லை எஸ்ஸிலேருந்து பிக்கு போகலாம், இல்லை எஸ்ஸிலேருந்து சிக்கு வந்து நம்ம ட்ராவல் ஆகலாம். ஓகேவா? ஸோ அப்போது 3 பாத் நமக்கு இருக்கு இல்லையா? அப்போ இந்த 3 பாத்தில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? மினிமம் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போது 3 பாத் வருது அப்படின்றதுனால மினிமம் ஆஃப், ஸோ என்ன நம்ம எழுத போகிறோம்? எஸ்ஸிலேருந்து இப்போ ஃபஸ்ட்டு பாத் வந்து எடுத்துப்போம். எஸ்ஸிலேருந்து ஏக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ எஸ்ஸிலேருந்து ஏக்கு நமக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் இருக்குது? அதோடய வெயிட் என்ன அப்படின்னா 1. ஓகே, ஸோ அப்போ அந்த 1 எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ்ஸு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எஸ்லேருந்து ஏக்கு ட்ராவல் ஆகிட்டோம்னா அடுத்தது ஏலேருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஏலேருந்து ஏதாவது ஒரு வழியில் போய் டீயை வந்து நம்ம ரீச் பண்ணணும். ஏன்னா நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா சிங்கை போயிட்டு நம்ம ரீச் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ இதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ப்ராப்ளமை நிறைய சப் ப்ராப்ளமாக பிரித்து தான் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இப்போ நம்ம எஸ்லேருந்து ஏக்கு போயிட்டோம். ஸோ அதோடைய காஸ்ட் வந்து பார்த்தோன்னா 1. இப்போ ஏலேருந்து நமக்கு டீயை வந்து நம்ம ரீச் பண்ணணும் இல்லையா? ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ, டி. ஓகேவா? ஸோ இது ஒரு பாத்து. ஸோ அடுத்து செகண்ட் பாத்து எஸ்லேருந்து பிக்கு போகிறோம் இல்லையா? ஸோ எஸ்லேருந்து பி அப்படின்னா அதோடைய காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 2 கிடைக்குது. ஸோ 2
ப்ளஸ் பியிலேருந்து நம்ம டீக்கு போகிறதுக்கு இன்னும் நமக்கு டைரெக்டான வேல்யூ வந்து தெரியல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதுக்கு அகெயின் டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம், பியிலேருந்து டீக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ பி கமா டி. ஸோ அடுத்த பாத் வந்து நமக்கு என்ன இருக்குது, எஸ்லேருந்து சிக்கு வந்து இருக்குது இல்லையா? ஸோ எஸ்லேருந்து சிக்கு என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 5. ஸோ 5 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் சியிலேருந்து திருப்பி நம்ம டீக்கு வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் சி கமா டி. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயின் ஈக்குவேஷன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இது வந்து ஒரு நிறைய சப் ப்ராப்ளமாக இப்போ பிரிச்சாச்சு இல்லையா? இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ப்ராப்ளத்தை எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்னா இன்னும் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து 3 இதுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், டி ஆஃப் ஏ கமா டி வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா டி. ஓகேவா? ஸோ ஏ கமா டி, ஏலேருந்து டீக்கு நம்ம வந்து ரீச் பண்ணுறதுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ ஏலேருந்து நமக்கு எத்தனை பாத் வந்து போகுது, ஏ டு டி போகுது, இன்னொன்று ஏ டு இ போகுது. ஸோ அப்போ 2 பாத் வந்து இருக்குது. அப்போ இந்த 2 பாத்தில் நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போது மினிமம் ஆஃப் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க. ஸோ மினிமம் ஆஃப் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏ டு டி வந்து கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ ஏலேருந்து டிக்கு போகணும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் இருக்குது, 4 இருக்குது. ஸோ 4 ப்ளஸ் அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டி. ஓகேவா? ஸோ டி கமா டி இது வந்து எழுதியாச்சு. அடுத்தது அனதர் பாத் வந்து நமக்கு என்ன இருக்குது, ஏ டு இ இருக்கா? ஸோ அதுக்கான காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 11. ஸோ 11 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் இலேருந்து டீக்கு போகிறோம். ஓகேவா? ஸோ இ கமா டி. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஏ கமா டீக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து நம்ம டிரைவ் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், மார்க் பண்ணிட்டோம். ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் இந்த மெயின் ஈக்குவேஷனில் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா டீக்கு வந்து நாம் இப்போ அனதர் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ண போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா டி. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பியிலேருந்து டீக்கு போகணும். ஸோ இப்போ பியிலேருந்து நமக்கு எத்தனை பாத் வந்து போகுது, 3 பாத் வந்து நமக்கு வந்து போகுது. ஸோ பியிலேருந்து டி, பியிலேருந்து இ அண்ட் பியிலேருந்து எஃப். ஸோ அப்போது 3 ஆல்டர்னேட்டிவ் பாத் வந்து இருக்குது இல்லையா? ஸோ அப்போ இதில் நம்ம மினிமம் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாகணும் இல்லையா? ஸோ அதனால் மினிமம் ஆஃப், ஓகேவா? ஸோ மினிமம் ஆஃப் எப்படி எழுதணும், பி கமா டீக்கு எப்படி எழுதணும், ஃபஸ்ட்டு பி டு டி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகேவா? ஸோ அதனால் பி டு டியோடைய காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப், ஸோ டியிலேருந்து அகெயின் டீக்கு வந்து நம்ம போகணும் இல்லையா? ஸோ டி கமா டி. ஸோ இதை வந்து எழுதியாச்சு. ஸோ இப்போ பியிலேருந்து அடுத்த ஆல்டர்னேட்டிவ் பாத் நமக்கு என்ன இருக்குது, பி டு இ இருக்கு இல்லையா? ஸோ அதோடைய காஸ்ட் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் இலேருந்து நம்ம எங்கே போகணும், டீக்கு போகணும். ஸோ இ கமா டி. ஓகே. ஸோ அடுத்தது பியிலேருந்து 3வது பாத் வந்து என்ன இருக்குது, நமக்கு எஃப்க்கு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதோடைய காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 16. ஸோ 16 ப்ளஸ், ஸோ எதில் போகிறோம், எஃப்லேருந்து டீக்கு வந்து நம்ம போகணும். ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டி. ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 3rd ஈக்குவேஷனாக வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த மெயின் ஈக்குவேஷன்லேயே வந்து இன்னும் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் சி கமா டி. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் சி கமா டி. ஸோ இதை எடுத்து எழுதுகிறோம். இப்போ சியிலேருந்து நமக்கு எத்தனை பாத் போகுது, நமக்கு சியிலேருந்து ஒரே ஒரு பாத்து தான் வந்து போகுது. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அதுக்கு வந்து நம்ம மினிமம் காஸ்ட் வந்து எதுவும் நம்ம எழுத தேவையில்லை. ஸோ அதனால் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்டன்ஸ் ஆஃப் சி கமா டீக்கு எப்படி எழுத போகிறோம், சியிலேருந்து எஃப்க்கு வந்து நம்ம போகணும் இல்லையா? ஸோ சியிலேருந்து எஃப்க்கு போகிறதுக்கு நமக்கு காஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது, 2. ஸோ 2 ப்ளஸ் இப்போது டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டி. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், 4th ஈக்குவேஷனாக வந்து நம்ம இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், மெயின் ஈக்குவேஷனில் இருக்கிற 3க்கும் வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ அடுத்தது நமக்கு வந்து என்ன இருக்குது,
இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம வேல்யூஸ் எடுத்து எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இருக்கு இல்லையா, டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டி. ஸோ அதுக்கான வேல்யூ என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டி. டிக்கும் டிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, டி. ஸோ இதுக்கான வேல்யூ நமக்கு எவ்வளோ இருக்குது, 18 இருக்குது. ஸோ அதை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது எதுக்கு கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கமா டி. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கமா டி வந்து என்ன இருக்குது நமக்கு, 13 இருக்குது. ஸோ அந்த 13 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இதுக்கு கண்டுபிடிக்கணும் இல்லையா, டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டி. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டி ஆல்ரெடி நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ 18. ஸோ அதையே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கமா டியும் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஸோ அடுத்தது நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டி வந்து எழுத போகிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டி வந்து நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அந்த 2 எடுத்து எழுதியாச்சு. ஸோ அடுத்தது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டி, அதுக்கும் நம்ம வேல்யூ வந்து என்ன பண்ணியாச்சு, ஆல்ரெடி வந்து எடுத்து எழுதியாச்சு. இப்போது நமக்கு வந்து என்ன கிடச்சிருச்சு, இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம்க்கான வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வந்து பேக்வேர்ட் அப்ரோச், பேக் சப்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபோர்த் ஈக்குவேஷன் எடுத்து அதில் நமக்கு கிடைச்ச ஆன்சர்ஸை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So fourth equation, substitute distance of f comma t in equation 4. ஓகேவா. ஸோ ஃபோர்த் ஈக்குவேஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்டன்ஸ் ஆஃப் எஃப் கமா டியை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன இருக்குது, இதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. distance of c comma t which is equal to 2 plus distance of f comma tக்கு வந்து நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 2ன்னு கிடச்சிது இல்லையா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதுக்கான வேல்யூ நமக்கு என்ன கிடச்சிருச்சு, 4ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா. ஸோ அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நமக்கு என்ன இருக்குது, அதை எடுத்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் b comma t equal to, ஸோ மினிமம் ஆஃப், ஸோ 9 ப்ளஸ், ஓகேவா, 9 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டிக்கு நம்ம என்ன வேல்யூ கிடச்சிது, 18 கிடச்சிது. ஸோ அந்த 18 எடுத்து எழுதியாச்சு. ஸோ கமா, அடுத்தது நமக்கு என்ன இருக்குது இங்கே, 5 ப்ளஸ், ஓகேவா. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கமா டி, இ கமா டிக்கு என்ன வேல்யூ கிடச்சிது, 13 கிடச்சிது. ஸோ அந்த 13 எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது 16 ப்ளஸ் டி ஆஃப் எஃப் கமா டிக்கு என்ன கிடச்சிருக்கு, 2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கான இதை வந்து நம்ம சம் பண்ணும்பொழுது நமக்கு என்ன கிடைக்குது, ஸோ இது வந்து 27 கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதுக்கு வந்து நமக்கு 27 கிடைக்கும். அடுத்தது இதில் வந்து பார்த்தோன்னா 18, ஸோ இதில் 18. ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணணும், 27, 18, 18 3 வேல்யூஸ் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த 3 வேல்யூஸில் நம்ம வந்து என்ன எடுக்கணும், மினிமம் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ எடுக்கும்போது 18 தான் மினிமம் வேல்யூவாக இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து மினிமம் வேல்யூ இருக்குது இல்லையா. ஸோ அதில் ஏதாவது ஒரு மினிமம் வேல்யூவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம், டி ஆஃப் பி கமா டிக்கு வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா டி. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இப்போ தேர்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன இருக்குது, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா டி இருக்குது. ஸோ மினிமம் ஆஃப் 4 ப்ளஸ், இப்போ சொல்லுங்கள், இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் டி கமா டிக்கு நமக்கு என்ன கிடச்சிது, 18 கிடச்சிதா. ஸோ அதை எடுத்து எழுதிக்கிறோம். கமா, அடுத்தது 11 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் இ கமா டிக்கு 13 கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இதை வந்து நம்ம சம் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ 4 + 18 நமக்கு 22 வருது. ஸோ இதில் வந்து 24 வருது. ஸோ இது ரெண்டுத்தில் நமக்கு மினிமம் வேல்யூ என்னது, 22. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா டிக்கு நமக்கு மினிமம் வேல்யூ என்ன கிடச்சிருக்கு, 22ன்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோன்னா மெயின் ஈக்குவேஷன் இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்றதை இங்கே எடுத்து திருப்பி எழுதிக்கோங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் கமா டி ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 1 + டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா டி கமா
2 plus distance of b comma t comma 5 plus distance of c comma t. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ சால்வ் பண்ண ஆன்சர்ஸ் என்ன சொல்யூஷன் நமக்கு கிடைச்சதோ அது எல்லாத்தையுமே இதில் நம்ம பேக்வர்ட் சப்ஸ்டியூட் வந்து பண்ண போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கமா டி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 22 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 22 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அடுத்தது 2 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் பி கமா டிக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிது, 18 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 18 எடுத்து இங்கே எழுதிக்கிறோம். அடுத்தது 5 ப்ளஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் சி கமா டிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 4 கிடச்சிருக்கு. ஸோ அந்த 4 எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ மினிமம் ஆஃப் 22 ப்ளஸ் 1 நமக்கு 23. ஸோ இது வந்து 20 அண்ட் திஸ் இஸ் 9. ஸோ இப்போ 3 வேல்யூஸ் நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, இந்த 3 வேல்யூஸில் நம்ம என்ன எடுக்கணும், மினிமம் வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ மினிமம் வேல்யூ நமக்கு இதில் என்ன இருக்குது, 9. ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் எஸ் கமா டிக்கான அந்த மினிமம் பாத் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு 9 தான் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இந்த ப்ராப்ளமில் நமக்கு மினிமம் பாத் வந்து என்னது, எஸ்லேருந்து சி, சியிலேருந்து எஃப், எஃப்லேருந்து டி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த மினிமம் பாத்தையும் வந்து நம்ம என்ன பண்ணணும், இதில் எடுத்து எழுதணும். மினிமம் பாத் ஈக்குவல் டு எஸ் டு சி, சி டு எஃப், எஃப் டு டி. ஸோ நம்ம மினிமம் காஸ்ட் என்னன்றதையும் எடுத்து எழுதணும். அதே மாதிரி சோர்ஸ்லேருந்து சிங்க்குக்கு மினிமம் பாத் என்ன, ஸோ எந்த பாத் வழியாக போகும்போது நமக்கு இந்த 9 வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ இங்கே 5 ப்ளஸ் 2 வந்து 7, 7 ப்ளஸ் 2 இஸ் 9. ஸோ ரிமைனிங் பாத் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மினிமம் காஸ்ட்டை ஒப்டைன் பண்ணுறதுக்கான பேக்வேர்ட் அப்ரோச். ஓகே, தேங்க்யூ.